தோழர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. விடாமுயற்சியோடு தொடர்ந்து படிங்க. நமக்கான நாள் வரும், அதுவும் கூடிய சீக்கிரமே வரும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த சாதனையாளராக, வெற்றியாளராக மாறக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. இன்னும் பார்த்தோன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு 50 நாட்களுக்கு குறைவாக தான் இருக்குது. போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னா ஒரு போஸ்டிங் 1:10 எடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6000 பேர் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த 6000 பேருக்குள்ளே நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இன்னும் எஃபர்ட் போடணும் அப்படின்ற விஷயத்த மனசில் வச்சுட்டு வெறித்தனமாக படிங்க. இவ்வளோ நாட்கள் எப்படி படிச்சிங்களே தெரியாது. இனி வரும் நாட்கள் உங்களோட படிக்கிற வேகத்தை அதிகப்படுத்துங்க, படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லாருமே வெற்றியாளர் ஆகும். அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இதற்கு முன்னாடி ஒரு 2 பகுதி பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இது 3வது பகுதி. வாளியே என்பதற்கு சிறப்பு விதி பாருங்களேன். வாளிய கொற்றா அப்படின்றது வாளி கொற்றா, அந்த யகரம் ஒளிஞ்சு போயிடுது. இதை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. வாளிய நண்பா, இந்த மாதிரி வாளிய அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறுது? வாளி அப்படின்னு தான் மாறுது. யகரம் ஒளிஞ்சு போயிடுது. வாளிய நண்பா, வாளிய நண்பா. ஓகேவா? இப்போ வாளிய அப்படின்றதுக்கு சிறப்பு விதி என்னன்னா, அது சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை வர சொல்லும்போது யகரம் கெட்டு போகும். வாளிய கொற்றா, வாளி கொற்றா. வாளிய சாத்தான்றது வாளி சாத்தா, வாளிய நண்பான்றது வாளி நண்பா. ஓகேவா? அதுபோக இதற்கு முன்னாடி பக்கத்தில் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அர்த்தம், நிர்வாகம், இது எல்லாம் தமிழ் வார்த்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது கண்டிப்பாக கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, முதல் எழுத்து தனி குறிலாக இருக்க சொல்லும்போது அதற்கு அடுத்த வர்ற எழுத்து இந்த மாதிரி ரகரத்தில் புள்ளி வச்ச எழுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் எழுத்தாக இருக்க, தமிழ் வார்த்தையாக இருக்காது. அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா, அர்த்தம் சொல்லக்கூடாது, அறுத்தம் இந்த மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி நிர்வாகம்ன்றது சரியான, நிர்வாகம் சரி கிடையாது, நிர்வாகம், நிர்வாகம். இதே மாதிரி வேறு வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா கர்வம், கர்வம் கிடையாது, கருவம். அடுத்து வர்ணனை, வர்ணனை, வர்ணனை கிடையாது, வருணனை, வருணனை. ஓகே? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தனி குறிலை அடித்து ஒரு ரகரம் இந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்து வரக்கூடாது. அது எப்படி வரலாம்? இந்த மாதிரி ரகரத்துக்கு பதிலாக ரூவாக வரலாம். அறுத்தம், நிர்வாகம், வருணனை, கருவம் இந்த மாதிரி எழுதணும். தமிழ் வார்த்தைகளாக பயன்படுத்த சொல்லும்போது இது எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட 12th ஸ்டாண்டர்டு இலக்கணத்தில் இருக்கும். இதுவுமே இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அது முன்பக்கத்தில் போயிட்டனால நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து விகார புணர்ச்சி, இது எல்லாம் தெரிஞ்சதான் திருப்ப இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து விருத்த சந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம சந்தி 3 வகைப்படும் சொல்லிட்டு பார்த்தோம். அதில் குணசந்தி, தீர்க்க சந்தி, விருத்த சந்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்குது. இதில் விருத்த சந்தியில் பாருங்களேன், இப்போ லோக, சிவ, தரா, மகா, கலச, அடுத்து திவ்ய, கங்கா, மகா, இதெல்லாம் பார்த்தாலே என்ன தெரியுது? ஒரு தெய்வம் சார்ந்த விஷயங்கள், ஒரு சமயம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் விருத்த சந்திக்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸோ இதில் தான் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கங்கா ப்ளஸ் உகம், கங்க உகம். பார்த்தீங்களா? குரூப் 4 எக்ஸாமில் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி புணர்ச்சி விதியில் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி லோக, சிவ, தரா, மகா, கலச இந்த மாதிரிலாம் வருமொழியில், அது நிலைமொழியில் ஒன்று அகர ஆகார ஈறு பாருங்கள், அகர ஈராக இருக்கும். அடுத்து சிவல அகர ஈறு, தரா அதில் ஆகார ஈறு, மகா ஆகார ஈறு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அகர ஆகார ஈறு வருமொழியில் ஏகாரமோ ஐகாரமோ இந்த 2 இருந்துச்சுன்னா இங்கே ஐயின் மாறும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறங்க. பாருங்கள், லோக ப்ளஸ் ஏகநாதன், ஒரு செகண்ட், லோக ப்ளஸ் ஏகநாதன். இந்த அகரம் இல்லைனா ஆகாரம், பாருங்கள், அகரம் இல்லைனா ஆகாரம் வருமொழியில் ஏகாரமோ ஐகாரமோ வந்துச்சோ அப்படியே ஐயின் தான் மாறும். லோக ப்ளஸ் ஏகநாதன் லோகை, லோகை. அது மாதிரி சிவ ப்ளஸ் ஐக்கியம் சிவை, தரா ப்ளஸ் ஏகவீரன் தரை, மகா ப்ளஸ் ஐஸ்வர்யம் மகை. ஓகே? அடுத்து கலச ப்ளஸ், பாருங்களேன், எகர ஏகாரம் வந்துச்சுன்னா இல்லைனா ஐகாரம் வந்துச்சுன்னா ஐயா மாறுற மாதிரி, ஒகரம் வந்துச்சுன்னா அவ்வா மாறும். அவ்வளோதான் வித்தியாசம்.
அந்த வகையில் தான் திவ்ய ப்ளஸ் ஔடதம் அவ்வு வந்துச்சா இங்கே அவ்வா மாறும். கங்கா ஆகாரம் வந்திருக்கு, ஆனால் வறுமொழியில் என்ன வந்திருக்கு ஒகரம் வந்திருக்கு, ஒகரம் வந்தால் அவ்வா மாறும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வறுமொழியில் எகரமோ இல்லை ஐகாரமோ வந்துச்சு அப்படின்னா வர்ற ஆன்சர் எப்படி மாறுதுன்னா ஒன்று கையாக மாறும். ஓகே, அதே இது வறுமொழியில் ஒகரமோ ஓகாரமோ வந்துச்சு அப்படின்னா என்ன மாறும் அவ்வா மாறும். அந்த வகையில் தான் கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படின்றது வறுமொழியில் ஓ வந்தனால அவ்வா மாறி இருக்கு, கங்ககம் மாறி இருக்கு. மகா ப்ளஸ் ஔதாரியம் வறுமொழியில் அவ் வந்திருக்கு, அப்போ இங்கே கா அவ் ரெண்டும் சேர்ந்து எப்படி மாறிடும் கவ்வா மாறிடும். இது எக்ஸாம்பிள் கேட்டனால கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அது லோக ப்ளஸ் ஏகநாதன் லோகை நாயகன். அடுத்து சிவைக்கியம் தரை. ஓகே, இது மகா ப்ளஸ் ஐஸ்வர்யம்னா மகை. அதுக்கடுத்து வழக்கம் போல் சுவரியம் அது சேர்ந்தே வந்துடும். அடுத்து கலச இது ஓ வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக என்ன வந்திருக்கும் அவ்வுன்ற வார்த்தை வந்திருக்கும். இங்கே முன்னாடி சா இருக்கிறனால சவ்வுன்றது வருது. கலச ப்ளஸ் ஓதனம்ன்றது கலசவ்தனம். ஓகேவா, இது முக்கியமானது. அடுத்து வேற்றுமையில் குற்றியலுகரத்தின் வல்லினம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்தாச்சு. எதில் வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னா இந்த குற்றியலுகரத்திலேயே வன்தொடர் குற்றியலுகரத்தில் தான் வல்லினம் மிகுந்து வரும். அதுபோக இடைத்தொடராக இருக்கட்டும், ஆயுதத்தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர், இது எதுலேயுமே பாருங்களேன் வல்லினம் மிகுந்து வராது. மார்பு ப்ளஸ் கடுமை மார்பு கடுமை தான், எக்கு ப்ளஸ் சிறுமை எக்கு சிறுமை தான், நாகு ப்ளஸ் தீமை நாகு தீமை, வரகு ப்ளஸ் கதிர் வரகு கதிர் இயல்பாக தான் வந்திருக்கு. அடுத்து முரடு ப்ளஸ் மனிதன் முரட்டு மனிதன், வயிறு ப்ளஸ் இடை வயிற்று இடை, இது சொல்லியிருக்கேன். நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரம் இது ரெண்டுமே என்ன குற்றியலுகரம்னு கொஞ்சம் யோசிங்க. என்ன குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில் டர ஒற்று இரட்டும் பார்த்தோம்னா ட ர அந்த ஒற்று இரட்டு வரும். டாவுக்கு இனமான இட்டு ராவுக்கு இனமான இரு. சரியா, அடுத்து லகர ஈற்றின் முன் வல்லினம் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். வீல் ப்ளஸ் தீது வீல் தீது, யாழ் ப்ளஸ் கருவி யாழ் கருவி, ஊல் ப்ளஸ் பயன் ஊல் பயன், குமிழ் ப்ளஸ் கோடு குமிழ் கோடு. இதில் எதில் வல்லினம் மிகுந்து வருது எதில் மிகுந்து வரல அப்படின்ற விஷயத்த தெளிவாக பார்த்து வீல் ப்ளஸ் தீது வீல் தீது இயல்பாக தான் இருக்குது. யாழ் ப்ளஸ் கருவி யாழ் கருவி, ஊல் ப்ளஸ் பயன் ஊல் பயன், இது எல்லாம் எதில் வருது வேற்றுமையில் வருது. இதில் நிறைய விஷயத்தில் பார்த்தோன்னா அல்வெளின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க, இன்னொன்று வேற்றுமைன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. வேற்றுமை அப்படின்னா நம்மளுக்கு படிச்சிருப்போம் இல்லையா, எத்தனை வேற்றுமை 1 முதல் 8 வரை வேற்றுமைகள் படிச்சிருப்போம். அந்த வேற்றுமைகளில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இந்த மாதிரி வல்லினம் மிகுந்து வரும். அப்படி அந்த வேற்றுமை எதுவுமே வரலை அப்படின்னா அதுதான் என்னது அல்வழி. ஓகே, அல்லாத வழி, அதில் இயல்பாகவே வரும். அடுத்து பாருங்கள், பூல் ப்ளஸ் கால் பூல் கால் பூல் சிறகு எதில் வல்லினம் மிகுந்து வருதுன்னு மட்டும் பார்த்து வச்சுருங்க. நான் இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி எது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது எதிர்பார்க்குறோமோ அதை மட்டும்தான் இதில் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். முள் ப்ளஸ் இது முட்டிது முட்டிது இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லகர ஈற்று புணர்ச்சி. சரியா, நல்லா பாருங்கள். இதில் லகர ஈறு வந்துச்சுன்னா நிலைமொழி ஈரில் லகர ஈறு வந்துச்சுன்னா எப்படி மாறுது அப்படின்னா ஒரு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஒன்று லகர ஈரா நிலைமொழி ஈரில் லகர ஈறு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோங்க. வறுமொழியில் வன்தொடரா மென்தொடரா இடைத்தொடரா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இப்போ சிம்பிளாக பாருங்கள், லகர ஈறு வந்திருக்கு முள் தோல். சரியா, வறுமொழியில் எது வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். வறுமொழியில் வகரம் வந்திருக்கு. வகரம்னா நம்மளுக்கு என்னது இடையினம், எறலை வளலை. சரியா, அப்போ வறுமொழியில் இடையினம் வந்துச்சுன்னா இயல்பாயினன்னு கொடுத்துருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது, லகர ஈறு வறுமொழியில் இடையினம் வந்துச்சுன்னா அது இயல்பாக அப்படியே வரும். முள் ப்ளஸ் வலிது முள் வலி தான் இயல்பாக தான் வரும். தோல் ப்ளஸ் வலிமை தோல் வலிமை. ஓகேவா, அப்போ இடையினம் வந்துச்சுன்னா இயல்பாக தான் வரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி மெல்லினம் வந்துச்சுன்னா பாருங்களேன், வால் வால். சரியா, லகர ஈறு வந்திருக்கு. வறுமொழி முதல்ல மெல்லினம் வந்திருக்கு. சரியா, எங்கன நம்மன இதில் மா வந்திருக்கா. அப்போ வால் ப்ளஸ் மாண்டது எப்படி மாறுதுன்னா எப்போ நம்மளுக்கு மெல்லினம் வருதோ வறுமொழியில் அது என்னவா மாறும் நகரமாக மாறும். இது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ல ந இது எல்லாம் ட இது 3மே ஒரே இனத்துக்குள்ள மாறி மாறி வரும். அப்போ மெல்லினம் வந்துச்சுன்னா என்ன வரும், வால்ன்றது வான்னு சொல்லிட்டு மாறும். ஓகேவா,
இப்போ இங்கே பாருங்கள் வாள் மாண்பு எப்படி மாறும்? வான் மாண்பு. ஏன்? வறுமொழியில் மெல்லினம் வந்திருக்கு. அப்போ இடையினம் வந்துச்சுன்னா இயல்பாக வரும். மெல்லினம் வந்துச்சுன்னா லகரம் நகரமாக 3 சுழி நகரமாக தெரியும். அதே இது வல்லினம் வந்துச்சு அப்படின்னா பாருங்களேன், முள் ப்ளஸ் குறை. ஓகே, வல்லினம் வந்துச்சுன்னா லகரம் என்னவா மாறும்? டகரமாக மாறும். முள் ப்ளஸ் குறை முட்குறை. அப்போது 3 விஷயத்தில் லகர ஈறு வந்துச்சுன்னா வல்லினத்தில் என்னவா மாறும்? டகரமாக மாறும். அதே இது மெல்லினத்தில் லகரம் என்னவா மாறும்? 3 சுழி நகரமாக மாறும். இடையினத்தில் அது இயல்பாகவே இருக்கும். இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து எயின், இது வந்து சிறப்பு விதி தான் சரியா. எயின் ப்ளஸ் குடி எயினக்குடி, எயினக்குடி. எயின் ப்ளஸ் சேரி எயினச்சேரி. அடுத்து நகர ஈறு வந்துச்சு அப்படின்னா எப்படி மாறும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதுக்கு முந்தின வீடியோவிலே பார்த்துருப்போம். இருந்தாலும் லைட்டாக ரீகால் பண்ணிக்கிறோம். வான் ப்ளஸ் நன்று வானன்று. என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் நகரம் இருக்குது, இங்கேயும் நகரம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நகரம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிலைமொழி ஈரில் உள்ள அந்த ஒரு நகரம் கெட்டு போகும். இங்கே நிலைமொழி ஈரில் 2 சுழி நகரம் இருக்கிறதுனால வறுமொழியில் இருக்கிற இந்த நகரம் என்னவா மாறும்? 2 சுழி நகரமாக மாறும். ஒருவேளை நிலைமொழி ஈரில் 3 சுழி இருந்துச்சு அப்படின்னா வறுமொழி முதல்லையும் என்னவா மாறும்? 3 சுழியாக மாறும். பாருங்களேன், செம்மொன் செம்பொன் நன்று எப்படி மாறும்? இந்த நகரம் கெட்டு போய் இந்த நாவுக்கு பதிலாக இங்கே இருக்கிற 2 சுழி நா அப்படியே வரும். செம்பொன் நன்று. அவ்வளோதான். வான் ப்ளஸ் நன்மை. சரியா, இது எப்படி மாறும்? நிலைமொழி ஈரில் இருக்கிற நகரம் கெட்டு போய் அந்த 2 சுழிக்கு இனமான நாவா தெரியும். அப்போ வானன்மை. அடுத்து செம்பொன் நன்மை. நிலைமொழி ஈரில் இருக்கிற அந்த நகரம் கெட்டு வறுமொழியில் இருக்கிற அந்த நா என்னவா தெரியும்? 2 சுழி நாவா தெரியும். அப்போ செம்பொன் நன்மை. ஓகே, அடுத்து நகரம் வந்துச்சுன்னா நிலைமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா அது எப்படி மாறும்? ரகரமாக தெரியும். அப்படின்றது ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பொன் ப்ளஸ் தகடு அப்படின்றது எப்படி மாறுதான்? பொற்றகடுன்னு சொல்லிட்டு மாறுதான். சரி, இதுவரை எழுத்து பகுதியில் உள்ள எல்லா விஷயத்தையுமே தொகுத்து பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் இந்த புத்தகத்தை ரீட் பண்ண முடியவிட்டால் இந்த வகுப்பில் சொல்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் குறிப்பெடுத்து வச்சு பார்த்துக்கிறங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்போவுமே எக்ஸாமில் வந்து நம்ம 100% எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் கண்டிப்பாக இருக்காது. ஒரு 70% வினாக்கள் நம்ம படித்த விஷயங்கள்லேருந்து வரலாம். மீதி 30% கண்டிப்பாக நம்ம படித்த விஷயத்தை வச்சு அப்ளை பண்ணி தான் ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 70% எல்லாருமே போட்டுறாங்க. யார் ஒருத்தவங்க ஏற்கனவே நம்ம படித்த விஷயத்தை நம்மளோட அந்த நாலேஜை அப்ளை பண்ணி இந்த 30% ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் டாப்பராக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம படித்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஆன்சர் எடுக்க பாருங்கள். அதுக்கு இந்த காணொலி வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே உதவும். இப்போ எழுத்து பகுதியை முடித்தாச்சு. அடுத்து சொல். மற்ற 2 காணொளிகளை விட இந்த காணொளி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதனால் அப்படின்னா இந்த சொல் பகுதியில் நிறைய புதுசான விஷயங்கள் இருக்குது, புதுசான நிறைய மீனிங் இருக்குது. அதனால் இதை தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். ஒரு விஷயம்லாம் ரீட் பண்ண சொல்லும்போது பார்த்தேன். ஆண் குதிரையோட பெயர் என்ன? ஆண் குதிரையோட பெயர் சேவல்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இதை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. எங்கேயுமே நான் இதுவரை படித்ததில்லை, எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. இந்த புத்தகத்தில் தான் முதல் முறையாக பார்க்குறேன். இந்த மாதிரி புதிதான விஷயங்கள் வந்து நிறைய பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை குறிப்பெடுத்து வச்சுக்கிறேங்க. இனிமேல் எவ்வளோ சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அடுத்து நனவு என்னும் உரிச்சொல். நனவு அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம், கனவு நனவானது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஆனால் நனவு அப்படின்றதுக்கோட மீனிங் என்னென்னா இடத்தையும் குறிக்குமா அகலத்தையும் குறிக்குமா. ஓகே, அப்போ நனவு அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா இடம்ன்றதும் அதோட மீனிங்காக, அகலம்ன்றதுக்கும் நனவுன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்களாம். அடுத்து அச்சமாகிய குறிப்புணர்த்தும் உரிச்சொற்கள். பாருங்களேன், எதெல்லாம் உரிச்சொல்ல அச்சம்ன்ற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற அந்த ஒரு உரிச்சொற்கள் எதுனா பே நா உரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே முதிர் கடவுள், நா நல்லார், உருமில் சுற்றம்,
பாருங்களேன், இதை பார்த்தோம்னா நான் நல்லார், இதை வாசித்த உடனே ஒரு நல்ல விஷயத்தானே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும் வாசிக்க சொல்லும்போது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நான் அப்படின்ற உரிச்சொல் சேர்த்து சொன்னாங்கன்னா அது அச்சம் என்ற ஒரு குறிப்பை உணர்த்துமா. அப்போ நான் நல்லார் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான மீனிங்கில் சொல்லலை, ஒரு நெகட்டிவான மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உருமில் சுற்றம் அப்படின்றது பாசிட்டிவான விஷயத்தில் சொல்லலை. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, உரு அப்படின்றதே எதுதான் ஒரு அச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் சொல்லியிருக்காங்க. அருமை. அப்போ உருமில் சுற்றம் அப்படின்றது ஒரு நெகட்டிவான மீனிங் தான். பே முதிர் கடவுள் அப்படின்றதும் ஒரு அச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பே நா உரு இது எல்லாமே அச்சத்தை குறிக்கக்கூடிய உரிச்சொற்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுவுமே புதுசாக தான் இருந்தது. அடுத்து அரி என்னும் உரிச்சொல். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அரி என்னும் உரிச்சொல் ஐமை என்னும் குறிப்பை உணர்த்துமா. அப்போ நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி அரிமா அரின்ற வார்த்தை ஒரு ப்ரிஃபிக்ஸாக சஃபிக்ஸாக பயன்படுத்துவாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஐமை என்னும் குறிப்பை உணர்த்துமா. ஐமைனா அழகு. நம்ம அழகு அப்படின்றதுக்கு நிறைய வனப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம். ஆனால் ஐமை அப்படின்னாலும் என்னது தான், அழகுன்றது மீனிங். இந்த மாதிரி எதுக்கெல்லாம் மீனிங் கொடுத்துருக்காங்களோ தயவு செஞ்சு ஒரு நோட்டில் குறிப்பெடுத்து வச்சு படிச்சுக்கிறங்க. அடுத்து பாருங்கள், அன்மொழி தொகை. நம்ம படிச்சிருப்போம் வேற்றுமை தொடரில். அந்த வேற்றுமை தொகை 8 வேற்றுமை தொகையில் எதெல்லாம் வரலையோ, அந்த வேற்றுமை தொகையில் வரலையோ அது எல்லாமே எது கீழே வந்துடும், அன்மொழி தொகை அல்லாத மொழி அப்படின்ற விஷயத்தில் நம்ம படிச்சிருப்போம். ஸ்டார்டிங்கில் தொகைநிலை தொடர்கள், அடுத்து தொகாநிலை தொடர்கள் அப்படி படிச்சிருப்போமா. தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9, தொகைநிலை தொடர்கள் 6. அந்த 6ல் ஒன்று தான் என்னது, வேற்றுமை தொகை, அடுத்து வினைத்தொகை, அடுத்து உவமை தொகை, உம்மை தொகை, பண்பு தொகை, அதுக்கடுத்து அன்மொழி தொகை. அப்போ அன்மொழி தொகை எங்கே வருது, அந்த தொகைநிலை தொடர்கள் 6 படித்தோம் இல்லையா, அதில் இந்த அன்மொழி தொகைன்றது என்னென்னா, அதை தவிர மீதி உள்ள 5 தொகைகளுக்குள்ளேயுமே உட்படாத ஒன்றைத்தான் அன்மொழி தொகையாக படிச்சிருப்போம். நம்ம புத்தகத்தில் என்ன படிச்சிருப்போம்னா, சிவப்பு மீசை வந்தார், சிவப்பு மீசை வந்தார், பெரிய சட்டை அணிந்தவர் வந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புத்தகங்களில் படிச்சிருப்போம். சிவப்பு மீசை வந்தார்னா உடனே அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுறோம். அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அன்மொழி தொகை தான். பாருங்கள், பூங்குழலி, பொற்றொடியால், சரியா, பொற்றொடியால்னால் பொன்னாலாகிய தொடியினை உடையாள், பொன்னாலாகிய வளையலை அணிந்தவள், தொடினா வளையல், அணி இலக்கணம், சரியா. அடுத்து பொற்றாளி, பொன்னினாலாகிய தாளி, சேரன்குடி, சேரனது குடிமக்கள், கீழ் வயிற்று கடலை, கீழ் வயிற்றின்கண் எழுந்த கடலை, தாழ்குழலி, தாழ்ந்த குழலினை உடையாள், கருங்குழலி, கருமையான கூந்தலை உடையாள், தேன்மொழியாள், தேன்போடும் மொழியினை உடையாள். அடுத்து உயிர்மை. முக்கியமானது பாருங்களேன், உயிர்மை அப்படின்றது என்ன தான் சொல்கிறாங்களாம், அது ஒரு அன்மொழி தொகைன்னு தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே அன்மொழி தொகை தான். ஆனால் எந்த விஷயத்தில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பூங்குழலி அப்படின்னா பூவை உடைய குழலி, அப்போனா பூவை ஐயின்ற 2ஆம் வேற்றுமை தொகை வருதா. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை புறத்து பிரிந்த அன்மொழி தொகை. அது மாதிரி பொற்றொடியால்னா இது எப்படி, பொன்னால் ஆகிய, அப்போ இதில் 3ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கனால அந்த வேற்றுமைத்தையும் சேர்த்து அந்த அன்மொழி தொகைன்னு சொல்லணும். இப்போ அணி இலக்கணம்னா அணிக்கு இலக்கணம். இதில் பாருங்களேன், கூண்ட வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கான், வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ 4ஆம் வேற்றுமை தொகையும் அந்த அன்மொழி தொகையும் சேர்த்துக்கிற வேண்டியதான். பொற்றாளி, பொன்னினா, இதில் இன்னுன்ற வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கு, அதனால் இது 5ஆம் வேற்றுமை தொகை புறத்து பிரிந்த அன்மொழி தொகை. சேரன்குடி, சேரனது, அதுன்ற 6ஆம் வேற்றுமை உருபு.
அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை புறத்து பிரிந்த அன்மொழி தொகை. கீழ் வயிற்று களலை, வயிற்றின் கண்ணுன்றது 7ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து தாழ் குழலி, இது என்னது வினைத்தொகை, பார்த்தாலே தெரியுது இல்லையா? அப்போ வினைத்தொகை புறத்து பிரிந்த அன்மொழி தொகை. கருங்குழலி, கருமைன்றது வந்துருச்சு, அப்போ பண்பு தொகை புறத்து பிரிந்த அன்மொழி தொகை. அடுத்து தேன்மொழியால், தேன் போலும், அப்போ போலுன்றது மறந்துடு, அப்போ ஊமை தொகை புறத்து பிரிந்த அன்மொழி தொகை. உயிர்மை, உயிரும் மெய்யும், அப்போ உண்மை தொகை புறத்து பிரிந்த அன்மொழி தொகை. நம்ம நார்மலாக அன்மொழி தொகைன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அந்த அன்மொழி தொகையே எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்து வச்சுக்கிறோங்க. அடுத்து அக்ரிணை நம்மளுக்கு தெரியும். உயர்திணை என்ன, அக்ரிணை என்ன அப்படின்ற விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த அக்ரிணை எங்கே வரும் அப்படின்னா, ஒன்றன்பால் பலவின்பால். பொதுவாகவே பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஓகே, இது 3 உயர்திணைக்கு வரும். அதுபோக மீதி இருக்கிற 2 பால் தான் என்னது? ஒன்றன்பால், பலவின்பால். இது 2 எதுக்கு வரும்? அக்ரிணைக்கு வரும். அதுபோக அல் ப்ளஸ் திணைன்றது அக்ரிணை, இது பார்த்துருப்போம். களிறுன்றது ஒன்றன்பால், மரங்கள்ன்றது பலவின்பால். இதெல்லாம் எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்து ஆகுபெயர்னால் ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வருது. இப்போ பார்த்தோன்னா ரீசெண்டாக டெஸ்ட்டு போட்டி நடந்தது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும். அதில் வந்து நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்ன சொன்னாங்க? இந்தியா வெற்றி பெற்றது. ஓகேவா? கிரிக்கெட்டில் வந்து இந்தியா வெற்றி அப்போ இந்தியா வெற்றி பெற்றது அப்படின்னா அது எதுக்கு ஆகி வருது? இந்திய வீரர்கள் வெற்றி பெற்றனர். இப்போ ஒருவேளை இந்திய வீரர்கள் வெற்றி பெற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது ஆகுபெயரான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆகுபெயர் இல்லை. அது எதுக்குமே ஆகி வரலை. அப்போ ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வர்றது தான் ஆகுபெயர். பின்னாடி பார்ப்போம் எத்தனை வகை இருக்குது என்னன்றது பார்ப்போம். பாவை வந்தால், பாவைனா என்னது? ஒரு அழகிய பெண்ணை தான் பாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அழகிய பெண் வந்தால், அப்போ பாவைன்றது யாருக்கு ஆகி வந்திருக்கு? ஒரு பெண்ணுக்கு ஆகி வந்தனால இது ஆகுபெயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆகுபெயரோட வகைகள் 16 என்னன்றதை பார்த்து வச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஆகுபெயர் 16 ஈஸியாக எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு பொருட்பெயர், பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில், இதெல்லாம் எதை குறிக்கும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுதான் என்னது? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஓகே, இதில் ஒரு 6 வந்துடும். அதுபோக இதில் ஒரு 6 அதுபோக எண்ணல், எடுத்தல், முகத்தல், அடுத்து நீட்டல். ஓகே, இதில் வந்து ஒரு அளவை ஆகுபெயர்கள், அதில் வந்து ஒரு 4 வந்துருமா. அதுபோக பார்த்தோன்னா கருவியாகுபெயர், காரியாகுபெயர், கருத்தாகுபெயர், இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கருவியாகுபெயர், காரியாகுபெயர், கருத்தாகுபெயர். அதுபோக எக்ஸ்ட்ரா இதில் ஒரு 3 வந்துடும். அப்போ பார்த்தோன்னா 6 4 10 13 வந்துடும். பேலன்ஸ் இருக்கிற 3 என்னது? தானியாகுபெயர், ஓமையாகுபெயர், இன்னொன்று வந்து இந்த சொல்லாகுபெயர். இந்த மாதிரி கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி படித்து வச்சுக்கிறேங்க. இதில் ஆண்பாலை உணர்த்தும் இந்த ஆகுபெயர்கள் வந்து தனியாகவே எதெல்லாம் நம்ம புத்தகத்தில் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இன்னொரு வகுப்பில், ஏன்னா ரொம்ப பேசிக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதை தாண்டி அவுட் சோர்ஸில் விஷயங்கள் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கனால நம்ம படிக்காத விஷயங்களை மட்டும் இதில் கற்றுக்குருவோம். நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்களாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போவோம். அதை தனி வீடியோவாக உங்களுக்கு தொகுத்து டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸில் நான் நடத்துகிறேன். ஆண்பாலை உணர்த்தும் இளமை பெயர்கள் இதெல்லாம் பாருங்களேன். ஏறு, ஏற்றை, ஒருத்தல், களிறு, சேவு, சேவல், இரலை, கலை. நல்லா பார்த்து வச்சுக்கிறோங்க. ஆண்பாலை உணர்த்தும் இளமை பெயர்கள். அப்போ ஏறு, ஏற்றை, ஒருத்தல், களிறு, சேவு, சேவல், இரலை, கலை, மோத்தை, தகர், உதல், அப்பர், போத்து, கண்டி, கடுவன். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதிர்பார்க்கக்கூடியது களிறுன்னா ஆண் யானை குறிக்கிறது. சேவல் அதுவுமே வந்து ஆண்பாலை குறிக்கிறதுக்கு வர்றது. அடுத்து பாருங்களேன், கடுவன் இதுவும் ஆண்பாலை குறிக்கிறதுக்கு வர்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த உதல், ஓகே, உதல் இதெல்லாம் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. இதெல்லாம் வந்து ஆண்பாலை குறிக்கிறதுக்கு வருது. அடுத்து உயர்திணைனா மக்கள், தேவர், நரகர், அசுரர், இயக்கர், இது எல்லாருமே சேர்ந்து தான் வந்து உயர்திணைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
சாத்தனது கை அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்த உடனே என்ன தோணுது, அதுன்றது மறைஞ்சு வருதா? அப்போ இது என்ன வேற்றுமை தொகை? 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. 6ஆம் வேற்றுமை தொகை எப்பவும் எதில் வரும்? கிழமை பொருளில் வரும்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். கிழமைனா என்னது? உரிமை. அதான் அந்த 6ஆம் வேற்றுமையின் உறுப்புகள் சாத்தனது, அது, ஆதுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போமா? 6ஆம் வேற்றுமை உறுப்புகள் சாத்தனது கை, தனாது, ஆது வந்திருக்கு பார்த்தீங்களா? தனாது கை. வேற்றுமை உறுப்பு அந்த சாத்தனது, அதுக்கு பதிலாக எதுவும் பயன்படுத்தலாம்? உடைய. உடைய உடைய பயன்படுத்தினாலும் அது எந்த வேற்றுமை தொகை தான்? 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து இடக்கரடக்கல். இடக்கரடக்கல்னா நம்ம புத்தகத்தில் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்றத படிச்சிருப்போம் இல்லையா? அதில் தகுதி வழக்கில் ஒன்று தான் என்னது? இடக்கரடக்கல். அவை அல் கிளவி என்பது. இதில் பாருங்களேன், பெரு மக்களிடத்தே சொல்லத்தகாத மொழிகளை மறைத்து சொல்கிறது. பாருங்கள், மலங்கழுவி வந்தான். இது பொது வெளியில் டக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அதை எப்படி சொல்கிறோம்? கால் கழுவி வந்தான். இதுக்கும் மங்களம், இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கவனமாக பார்த்து வச்சுக்கிறோன்னா. மலங்கழுவி வந்தான், அதை கால் கழுவி வந்தான்னு சொன்னோன்னா இடக்கரடக்கல். சரியா? அதே இது செத்தார் அப்படின்றத துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவோம். துஞ்சினார், துஞ்சினார்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொன்னோம்னா இது என்னது? மங்களம். அதாவது சுடுகாடு. சுடுகாடு சுடுகாடுன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்குது, அமங்கலமாக இருக்குது. அதை நன்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா கொஞ்சம் மங்களமாக இருக்குது. அப்போ அமங்கலமான ஒரு விஷயத்த மங்களமாக சொல்கிறது மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இடக்கரடக்கல்ன்றது பொது வெளியில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுற விஷயங்களை இந்த மாதிரி சொல்கிறத இடக்கரடக்கல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து இடம் எத்தனை எப்படின்னா தன்மை, முன்னிலை, படற்கை. இது இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த படிச்சிருப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ, வி, யூ. ஓகே. அடுத்து ஹீ, ஷி, இட்டு இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஹீ, ஷி, இட்டு. ஓகே. இந்த ஐவி ஃபஸ்ட்டு பர்சன், யூன்றது செகண்ட் பர்சன், ஹீ, ஷி, இட்டுன்றது தேர்டு பர்சன். ஓகே. இந்த ஃபஸ்ட்டு பர்சனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தன்மை. செகண்ட் பர்சனை தான் என்ன சொல்லுவோம்? யூ, முன்னிலை. தேர்டு பர்சன் ஹீ, ஷி, இட்டை தான் படற்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இட வலுவமைதி. இட வலுவமைதினா ஏதாவது ஒரு, அதாவது பொதுவாகவே வலுவமைதினா என்னது? அதில் கண்டிப்பாக ஒரு குற்றம் இருக்கும். அந்த குற்றத்தை நம்ம அமைதியாக ஏற்றுக்குறோம் தெரியுமா? வலுனா என்னது? குற்றம். அந்த வலுவை நம்ம அமைதியாக ஏற்றுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குடியரசுத் தலைவர் நாளை வருவார். இது சரியானா? கண்டிப்பாக சரி. நாளை வருவார். ஆமாம், நாளை. இதில் பாருங்களேன், இடையில இவ்வு இருக்கும். இவ்வுன்றது என்ன இடைநிலை? எதிர்கால இடைநிலை. வருவாரை பிரித்து பாருங்களேன், பகுபத உறுப்பு இலக்கணத்தில் இடையில இவ்வு இருக்கும். இவ்வுன்றது எதிர்கால இடைநிலை. அப்போ நாளைன்றதும் எதிர்காலம் தான், வருவார்ன்றதும் எதிர்காலம். கரெக்டாக இருக்குது. இப்போ ஒருவேளை இது என்னது? வலுவா வளாநிலையா? வளாநிலை. ஏன்னா இதில் குற்றம் இல்லை. ஒருவேளை நாளை வருகிறார்னு எடுப்போம். நாளை வருகிறார்னு எடுத்தோம்னா இதில் நாளைன்றது ஃப்யூச்சர். ஓகே, ஃப்யூச்சர். ஆனால் வருகிறார் இதில் இடைநிலை எடுத்து பாருங்களேன், கிரு அப்படின்னு வரும். அப்போ கிரு, கின்று, ஆணின்று எதுக்கு வரும்? ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும், நிகழ்காலத்துக்கு வரும். ஆனால் பாருங்கள், ஒரு ஃப்யூச்சர் டென்ஸும் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸும் சேர்ந்து வருமா? கண்டிப்பாக வராது. சரியா? அப்போ இது என்னது? குற்றம் இருக்குது. இது வலு. ஓகே. என்ன வலு? அது நாளை வருவார்னு தான் இருக்கணும். வருகிறான்னு இருக்கனால இது காலத்தை பற்றி பேசுகிறனால கால வலுன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இது எப்படி நம்ம வலு அமைதியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்மளே சொல்லுவோம், நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னா என்னது? நாளை வருகிறேன். அப்போ உறுதியின் பொருட்டு, உறுதித்தன்மையின் பொருட்டு இது குற்றமாக இருந்தாலும், அதாவது வலுவாக இருந்தாலும் நம்ம அமைதியாக ஏற்றுக்கிறோம் தானே. அதனால் இது வலுவமைதி. இது பேசிக்கான ஒரு விஷயம். இதில் என்னென்னா இட வலுவமைதின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? கால வலுவமைதி. இட வலுவமைதின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க.
அந்த இட வலுவ மீதியில் கொஞ்சம் புரிதல் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண தான் செய்வோம். அந்த இட வலுவ மீதியில் பாருங்களேன், நம்ம புத்தகத்தில் உள்ள எக்ஸாம்பிளையே வச்சு கொஞ்சம் புரிய வைக்கிறேன். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். இதை யார் சொல்கிறா? மாறன்றவர் தான் சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாரு? இந்த மாறன். நம்மளே சொல்லுவோம் இல்லையா, நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன். அதாவது நம்மளே குறிப்பிட்டு பேசுகிறப்ப சொல்லும்போது மாறன்ற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதில் நல்லா யோசிக்கணும். இதில் என்ன வலுவமைதி பயன்படுத்தியிருக்காங்கன்னா இட வலுவமைதி. இட வலுவமைதினா இடம்னாலே நம்ம பார்த்துருக்கோம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேவா? இந்த மாறன் யாரை சொல்கிறாரு? தன்னைத்தானே சொல்கிறாரு. அப்போ என்னது? ஃபஸ்ட்டு பர்சனாக சொல்கிறாரா? ஃபஸ்ட்டு பர்சன் ஐவி சொல்லிட்டு பார்த்தோமா? இந்த மாறன் ஒரு நாளும், அப்போ என்னது? ஃபஸ்ட்டு பர்சன்னா தன்மையில் சொல்கிறாரு, தன்மையை தான் குறிப்பிட்றாரு. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். பாருங்களேன், இந்த மாட்டானை எடுத்து பார்த்தோன்னா இது எங்கே தான் பயன்படுத்தோம்னா படற்கைக்கு பயன்படுத்துகிறோம். நல்லா யோசித்து பாருங்கள். படற்கைன்னா என்னது? ஹீ, ஷி, இட்டு. அதாவது அவன் பொய் சொல்ல மாட்டான் பயன்படுத்துவோமா? அவன் பொய் சொல்ல மாட்டான், அவள் பொய் சொல்ல மாட்டான். அப்போ ஹீ, ஷி, இட்டு தேர்ட் பர்சன் படற்கைக்குள்ள விகுதியை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் சப்ஜெக்டில் என்ன இருக்குது? தன்மை இருக்குது. தன்மை இருந்துச்சுன்னா தன்மைக்குள்ளே தானே பயன்படுத்தணும். தன்மையை கொடுத்துட்டு ஆனால் கடைசி முடிக்க சொல்லும்போது படற்கையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இது கரெக்டாக எப்படி இருந்திருக்குன்னா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் இருந்திருக்கணும். மாட்டேன் நம்ம கூட படிச்சிருப்போம். கடைசி ஏன் முடிஞ்சுன்னா தன்மை, ஒருமை, வினைமுற்று, விகுதின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போமா? அப்போ ஏன்னு சொல்லிட்டு முடிஞ்சாதான் தன்மைக்கான விகுதி. பாருங்களேன், அப்போ தன்மை வந்து படற்கை வச்சு முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? வலுவ அமைதியாக நம்ம ஏற்றுக்கிறோமா? அதனால் வலுவ அமைதின்னு சொல்லுவோம். என்ன வலுவ அமைதி? இட வலுவ அமைதி. அடுத்து இடவாகு பெயர். ஊர் வந்ததுன்னா ஊர் வரல. ஊரில் உள்ள ஊர் என்றதில் ஊர் என்னும் இடத்தின் பெயர் அதில் உள்ள மக்களுக்கு ஆயிற்று. இடவாகு பெயர் என்னது? ஊர் வந்ததுன்னா ஊரில் உள்ள மக்கள் வந்தாங்க. அடுத்து அவனே ப்ளஸ் கண்டான், அவனோ ப்ளஸ் கண்டான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடைச்சொல் ஏகார ஓகார இடைச்சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதில் வல்லினம் மிகுந்து வராது, இயல்பு அப்படியே வரும். அவனே ப்ளஸ் கண்டான், அவனே கண்டான் இக்கு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அவனே ப்ளஸ் கண்டான், அவனே கண்டான், அவனோ ப்ளஸ் கண்டான், அவனோ கண்டான். ஏன்? ஏகார ஓகார இடைச்சொல் முன் வல்லினம் மிகாது. அடுத்து இடைப்போலி. போலிகள் 3 வகையான போலி. முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு பார்த்துருப்போம். இப்போ மைனின்ற இந்த இந்துக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? இந்துக்கு பதிலாக இஞ்சு வந்திருக்கு. அப்போ மைனின்ற, மைஞ்சின்ற. ஓகே, நம்ம இடைப்போலிக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அரையன். ஓகே, அரையன் இருக்கும், அரையன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் இடைப்பொலின்னு பார்த்துருப்போம். இடைப்பொலிக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சேர்த்து படிச்சுக்கிறோங்க, மைனின்ற, மைஞ்சின்ற அப்படின்ற விஷயத்தையும். அடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இது எங்கே சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு எதிராக தமிழ் மொழியில் இருக்கிற, தமிழ் இலக்கணத்தில் இருக்கிற ஒரு பகுதின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் எந்த ஒரு காரணமே இல்லாமல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சொல்கிறாங்க. ஆனால் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவா இல்லை. அதுதான் என்னது? இடுகுறி பெயர். பாருங்களேன், கல் அப்படின்றது என்ன ரீசனால் கல்லுன்னு பேர் வந்துச்சு? தெரியவே தெரியாது. ஓகேவா? அது இடுகுறி பொது பெயர். அதுலேயே அது என்ன கல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். இது புத்தகத்தில் நம்ம படித்த விஷயங்கள் தான். அடுத்து சொல் எத்தனை வகைப்படும்? இயற்சொல், திரிசொல், அந்த மாதிரி ஒரு 4 வகை பார்த்துருப்போமா. அதில் இயற்சொல்லில் பார்த்தோம்னா மண், பொன் அப்படின்றது பெயர் சொல். நடந்தான், வந்தான் வினை இயற்சொல். அவனை ஐய வந்திருக்கு, விடை இயற்சொல், இடை இயற்சொல். அடுத்து அழகு, அன்பு, இதெல்லாம் என்னது? உரியற்சொல். இதில் நீங்கள் படிக்கணும், மற்றதெல்லாம் ஆன்சர் பண்ணுவோம். அழகு, அன்பு அப்படின்றது என்ன இயற்சொல்னு பார்த்து வச்சுருங்க. உரி இயற்சொல்லாம். அடுத்து இலக்கண போலி. பாருங்களேன்,
இல்லத்தின் முன்பகுதி, அதான் கரெக்டு. முன்றதான் சரி. ஆனால் எப்படி பயன்படுத்துகிறோம்? முன்றிலும் பயன்படுத்திகிட்டு இருப்போம். இல்லத்தோட வாய், அதை நம்ம வாயில்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருப்போம். அதுதான் என்னது? இலக்கண போலி. அடுத்து இலக்கணம் உடையதுன்னா தெரியும், நிலம் பொன்னன், இதெல்லாம் இலக்கணம் உடையது. இரட்டை கிளவி தெரியும், சலசல. ஓகே. அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை நல்லாவே தெரியும், ஐ வரணும். சரியா? அந்த இரண்டாம் வேற்றுமை தொகை எது என்னென்ன பொருளில் வரும்? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. சரியா? இந்த பொருளெல்லாம் வரும். இதில் பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்களேன், ஊரை சேர்ந்தான், இப்போ அடைதல். புலியை போன்றான், அப்போ இது என்னது? ஒத்தல், ஒத்திருத்தல். சரியா? பொன்னை உடையான், உடைமை. ஓகே. இப்போ ஒருவேளை இப்படி கூட கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு இது எந்த பொருளில் வருதுன்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். குடத்தை வணைந்தான் இருக்குது. ஆமாம், ஆக்கம்னா புதுசாக செய்கிறதல், உருவாக்குதல். அடுத்து இருதிணைக்கும், அதாவது உயர்திணை அக்கிரணை ரெண்டுக்குமே சில பொது பேர் கொடுத்துருக்காங்க. தந்தை, தாய், சாத்தன், சாத்தி, கொற்றன், கொற்றி, ஆண், பெண், செவியிலி, செவியிலிகள், தான், தாம். இது எல்லாமே ரெண்டு திணைக்குமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பெயர்கள். அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதானே, சாரை, பாம்பு. ஒரு பொது பெயர் இருக்கணும், ஒரு சிறப்பு பெயர் இருக்கணும், ரெண்டுமே சேர்ந்து வர்றது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து முக்கியமானது இருமடி ஆகு பெயர். இது கடைசியாக குரூப் 2A மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் விட்டாகு பெயர், விடாத ஆகு பெயர், அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இதில் இருமடி ஆகு பெயர் பாருங்களேன். புலி தின்றான், இதான் புலி தின்றான். இதை பார்த்தோடனே நம்மளுக்கு ஏதோ ஆகு பெயர்னு தெரியுது. ஆனால் இது என்ன ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது, புலி அப்படின்றது எதை குறிக்கும்? ஒரு சுவையை குறிக்கும். அப்போ சுவையோட பேர் எதுக்கு ஆகி வந்திருக்கு? சுவையோட பேர் புளியம் பழத்துக்கு ஆகி வந்திருக்கு. சரியா? ஃபஸ்ட்டு சுவையோட புளின்றது ஒரு சுவையோட பேர் ஃபஸ்ட்டு எதுக்கு ஆகி வந்திருக்கு? அதோட பழத்துக்கு. அப்போ புளி தின்றானா புளியம் பழத்தை சாப்பிட்டான், அப்போ பழத்துக்கு ஆகி வந்திருக்கு. ரெண்டாவது, இதை ஏன் இருமடி ஆகு பேருன்னு சொல்கிறாங்கன்னா, இரண்டாவது அந்த பழத்தோட பெயர் இருக்கு இல்லையா, அந்த பழத்தோட பெயர் என்னது? புளி. அந்த புளி எதுக்கு ஆகி வந்திருக்கு? அந்த மரத்துக்கு ஆகி வந்திருக்கு. இதுலேருந்து தெரியுதா? இருமடி ஆகு பெயர். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, புளி அப்படின்றது ஒரு சுவையோட பெயர். ஓகே. ஃபஸ்ட்டு அந்த புளின்றது அந்த சுவை எதுக்கு ஆகி வந்திருக்கு? அதோட பழத்துக்கு. புளியம்பழத்தை தின்றான், புளி தின்றானா புளியம்பழத்தை தான் சாப்பிட்டான். ஓகே. ரெண்டாவது, அந்த பழத்தோட பெயர் எதுக்கு ஆகி வந்திருக்கு? அந்த மரத்துக்கு. ஏன்னா அந்த பழத்தோட பேர் என்னது? புளி தான். அந்த புளி எதுக்கு ஆகி வந்திருக்கு? அகெயின் அந்த மரத்துக்கு. அப்போ ஒரே விஷயம் ரெண்டு விஷயத்துக்கு ஆகி வந்திருக்கா, அது பேர் தான் என்னது? இரு மடி ஆகு பெயர். மடி அப்படின்னா மீளல். நான் பாருங்களேன், மடி அப்படின்னா சோம்பல்னு படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு இன்னொரு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க? மடித்தல், மீளல் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. மடி அப்படின்னா மீளல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இளமை பண்பை உணர்த்தும் உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்கள் நிறைய நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் இளமை பண்பை உணர்த்தக்கூடிய உரிச்சொற்கள்னு பார்த்தோம்னா இந்த மழை, குளை, இது ரெண்டுமே எதுக்கு வருமா? ஏன்னா இதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? மழலை பயன்படுத்திருப்போமா? அப்போ இளமை பண்பை உணர்த்தக்கூடிய உரிச்சொற்கள் மழை, குளை. இதை வச்சு தான் குளன்றதை வச்சு தான் குளவி. குளவினா என்னது? குழந்தை. இது முக்கியமானது. நம்ம அந்த வண்டு படிப்போம் இல்லையா, அது என்ன குளவினா இந்த குளவி வரும். ஓகே. இந்த சிறப்பு லகரம் வந்துச்சு அப்படின்னா அது குழந்தை. அடுத்து இறுதிப்பொலி அகம், அகன். கடைசி எழுத்து மட்டும் மாறி இருக்கும், ஆனால் மீனிங் மாறாது. களம், களன், நிலம், நிலன், நிலன். அடுத்து உகப்பு என்னும் உரிச்சல் உணர்த்தும் குறிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உகப்பு அப்படின்றதோட மீனிங் இது புதுமையாக இருக்கும். இந்த வார்த்தை உகப்பு அப்படின்னா உயர்தல்னு அர்த்தமா. உகப்பு அப்படின்றதோட மீனிங் என்னென்னா உயர்தல்னு அர்த்தமா. இது பாருங்களேன், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. விசும்பு, விசும்பு உகந்தாடாது. பாருங்களேன், விசும்பு அதை பிரித்து படித்தோம்னா தான் புரியுது. விசும்பு உகந்தாடாது அப்படின்னா அதில் இந்த விசும்பு உகந்தாடாதுன்னு இருக்கு இல்லையா, அதில் அந்த உகப்பு அப்படின்ற வார்த்தை உள்ளே வருது.
அதோட மீனிங் என்ன தான், உயர்தல்னு அர்த்தமா. அப்போ விசும்புனா பாம்பு, பாம்பு வந்து ரொம்ப தலையை நீட்டு உயர்ந்து ஆடாது அப்படின்ற விஷயத்த சொல்ல வர மாதிரி எனக்கு அது புரியுது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். உகப்பு அப்படின்றது என்னது, உயர்தல்ன்ற மீனிங்கை குறிப்பெடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்து உஷா என்னும் உரிச்சல் உணர்த்தும் குறிப்பு பொருள். நிறைய பெயர்கள் உஷா உஷான்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அதோட மீனிங் என்ன அப்படின்னா சூழ்ச்சின்னு அர்த்தமா. இதையும் குறித்து வச்சுக்கிறோங்க. அப்போ உகப்பு அப்படின்னா என்ன மீனிங், உயர்தல். உஷா அப்படின்னா என்னது, சூழ்ச்சி. இதை கூட ஒரு ஷார்ட்கட்டாக கூட வச்சுக்கிறோங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, சூழ்ச்சி பண்ணுவான், ரொம்ப உஷாராக இருந்துக்கிறங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, அதை வச்சு கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அடுத்து உட நிகழ்ச்சி பொருள். இது எந்த வேற்றுமையில் வரும் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமையில். மூன்றாம் வேற்றுமைக்கு அந்த உறுப்புகள் என்னது, ஆள், ஆண், ஒடு, ஓடு. ஓகே, இதில் பாருங்கள் மகனோடு தந்தை வந்தான். ஆமாம், உட நிகழ்ச்சி பொருள் தான். ஒடுன்ற அந்த ஒரு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. அடுத்து என்னும் இடைச்சொல். அப்போ உம்ன்றது என்ன அப்படின்னா இடைச்சொல். அது எரியதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். சாத்தன் வருவதற்கும் உரியன் அப்படின்னா என்னது, அவன் வராமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா, அப்போ எதிர்மறையில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து குறவரும் அஞ்சும் குன்று. குறவரும் அஞ்சும் குன்று. அப்போ ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு யார் அஞ்சுவாங்களாம், அந்த இதை ஆள்றவங்க, அந்த மலையை ஆள்றவங்க யார், குறவர் இருப்பாங்க, அவங்களே அதுக்கு பயப்படுவாங்களாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, உயர்வு சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து இழிவு சிறப்பு. புலையனும் விரும்பாத யாக்கை. ஓகே, இழிவு சிறப்பு. அடுத்து அவன் வெல்லினும் வெல்லும். ஓகே, இது ஐயத்தை குறித்து வருது. அடுத்து இன்றும் கொற்றன் வந்தான். ஓகே, இன்றும் கொற்றன் வந்தான். இது வந்து இறந்தது தழுவிய எச்சம் இருக்குது. அடுத்து கொற்றனும் வருவான், எதிர்காலத்தில் வருவான், அது எதிரது தழுவிய எச்சம். அடுத்து முற்று மூவேந்தரும் வந்தார். மூவேந்தரும். ஓகே, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மூவேந்தரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது உண்மை தொகையிலேயே அந்த என்னும் உண்மை தொகை இல்லை, என்னும் இடைச்சொல்லை எத்தனை வகை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து உண்மை தொகை. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 வகை அந்த அளவு பெயர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கிடையில் எண்ணுமை இடையிலும் இறுதியிலும் மறைந்து நிற்க பெயரோடு பெயர் தொடர்வது முக்கியமானது. உண்மை தொகையில் 2 வார்த்தை வரும். இப்போ பாருங்களேன், அண்ணன் தம்பி. ஓகே, இடையில அண்ணனும் தம்பியும். அப்போ உம்முன்ற அந்த எண்ணுமை வந்து எங்கெங்கே மறைஞ்சு வருதான், இடையிலும் இறுதியிலும் மறைஞ்சு பெயரோடு பெயர் தான் நிற்கும். இப்போ அண்ணன்றதும் ஒரு பெயர், அது கூட இன்னொரு பெயர் தான் நிற்கும். மாறாக வினை அதில் இடம் பெறலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராப்பகல், இரவும் பகலும். ஓகே, அடுத்து களஞ்சியங்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். 2 அளவு பெயர்கள் வந்துச்சுன்னா ஏகாரம் வரும். ஓகே, 2 அந்த எண்ணு பெயர்கள் வந்துச்சுன்னா பாருங்களேன், இரவு ராப்பகல், ஒன்றேகால், களஞ்சேகால், தொடியே கக்ஸு, அடுத்து கலனே குருணி, அடுத்து சாணரை. ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோங்க. உண்மை தொகை. அடுத்து முக்கியமானது, ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், குதிரையுள் ஆணினை எப்படி சொல்லுவோம், சேவல். இதை கரெக்டாக தான் வேறு கலரில் நான் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உயிரினங்களுக்கு வழங்கும் ஆண் பெயர்கள். இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பாருங்களேன், குரங்கினுள் ஏற்றை ஏற்கனவே பார்த்தோம். ஏறுன்றது எங்கே பயன்படுத்துவோம், ஆண்பாலை குறிப்பதற்காக பயன்படுத்துவோம். அப்போ குரங்கினுள் ஆண்பாலை கடுவன் என்று சொல்லுவோம், இது தெரிஞ்சிருக்கும். கூகையை கோட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிளியை தத்தை. அப்போ தத்தைன்றது ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்து பூனையினை பூசை என்று கூறுதலும். அப்போ பூனையோட ஆணினத்தை ஆண்பாலை என்ன சொல்லுவாங்களாம், பூசைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். குதிரையோட ஆணினத்தை சேவல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். பன்றியை ஏனம் என்று சொல்லுவாங்களாம். எருமையினை கண்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறேன். குரங்கினுள் ஆணினத்தை கடுவன், கூகையை கோட்டான், கிளியை தத்தை, பூனையினை பூசை, குதிரையுள் ஆணினை சேவல் என்று கூறுதல், பன்றியை ஏனம் என்று கூறுவார்கள், ஆண் எருமையினை கண்டி என்று கூறுவார்கள். ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயங்கள். அடுத்து உரு என்னும் உரிச்சொல். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உரு என்னும் உரிச்சொல்
உட்கு என்னும் பண்பை உணர்த்துமா. உட்கு அப்படின்னா என்னது, அச்சம்ன்றது மீனிங்கா. அப்போது உட்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அச்சம் என்பது அர்த்தமா. ஏற்கனவே பார்த்துருந்தோம் உரு அப்படின்றதும் அச்சம் என்ற மீனிங்கை தான் ஏற்கனவே பார்த்துருந்தோம். உருக்கெழு கடவுள் அப்படின்னா ஒரு அச்சம், அந்த தொனியில் உள்ள மீனிங்கை தான் சொல்கிறாங்க. உரு என்பதோட மீனிங் என்ன அப்படின்னா, உருனா எதுலேருந்து வந்துச்சு, உட்கு. உட்குவோட மீனிங் என்னது, அச்சம். அடுத்து உவப்புனா என்ன மீனிங், உவகைன்ற மீனிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து உவமை ஆகு பெயர், பாவை வந்தாள், பாவை போன்ற அழகான பெண் வந்தாள். ஓகே, உவமை ஆகு பெயர். அடுத்து உயர்திணையில் பால் பொது பெயர், இதுவுமே முக்கியமானது. உயர்திணையில் அது நம்மளுக்கே தெரியும், எந்தெந்த பால் வரும், ஆண்பால் வரும், பெண்பால் வரும், பலர்பால் வரும். இது எல்லாத்துக்குமே காமனாக பார்த்தோம்னா என்ன பொது பெயர் பயன்படுத்துகிறாங்கன்னா ஒருவர். பாருங்களேன், ஆடவருள் ஒருவர், அதே மாதிரி பெண்டிருள் ஒருவர். ஆனால் ஒருவர்ன்றது ஆணுக்கு வருது, பெண்ணுக்கு வருது. அடுத்து பேதை, பேதையவன், பேதையவள், பேதைன்றது ரெண்டுக்குமே பொதுவாக வருது. அடுத்து ஊமைனா பாருங்களேன், ப்ராக்கெட்டில் மூங்கை அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ மூங்கை அப்படின்னா என்ன அர்த்தம், ஊமை என்ற அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். அடுத்து உயர்திணை தெரியும், மக்கள், தேவர், நரகர், ஓகே ஆகிய மூவகை பிரிவினரையும் குறிக்கும். அந்த உயர்திணை எதுக்கு வரும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், இந்த மூன்றுக்குமே வரும். இது ஆடவர், காளையர் ஆண்பால், பெண்டிர் மகளிர் பெண்பால், மக்கள் அவர், இதெல்லாமே பலர்பால். அடுத்து ஊர்வனவற்றிற்கு அதுக்கு இளமை பெயர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா அந்த உரிச்சொற்களில் குள, மழை இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தியிருந்தாங்க. இதில் ஊர்வனவற்றிற்கு இளமை பெயர்கள் எதுனா, பார்ப்பு, பிள்ளை இரண்டும் ஊர்ந்து செல்லும் உயிரினங்களின் இளமை பெயரை குறிக்கும். அப்போ ஊர்வனவற்றுக்கு இளமை பெயர் ரெண்டே தான். ஒன்று பார்ப்பு, பிள்ளை. எதுக்கு பார்ப்பு பயன்படுத்தும், எதுக்கு பிள்ளை பயன்படுத்தும் சொல்லிட்டு அவங்களே சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஐங்குறுநூறில் யாமை பார்ப்பின் அண்ணன் அப்படின்னா என்னது, யாமை, ஆமையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆமையை என்ன தான் பயன்படுத்துகிறாங்க, ஆமையோட இளமை பெயராக பார்ப்புன்றதை பயன்படுத்துகிறாங்க. குறுந்தொகையில் முதலை தின்னும் பிள்ளைத்து என்ப அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலைக்கு என்ன பயன்படுத்திருக்காங்க, பிள்ளை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இவங்க கொடுத்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள், ஆமை என்பதற்கு பார்ப்புன்றது இளமை பெயர், அதே மாதிரி முதலை என்பதற்கு பிள்ளை என்பது இளமை பெயர். அடுத்து இந்த ஆகு பெயர்கள், இந்த 16 ஆகு பெயர்கள் அது நம்ம புத்தகத்தில் இருக்குது. இதில் நம்ம அதை விட கொஞ்சம் ஒருபடி மேலே போய் கற்றுக்கிறோன்னா கால் நோகம். பாருங்களேன், கால் நோகம், இப்போ ஒரு வேளை எக்ஸாம் போயிட்டோம், அந்த எக்ஸாம் பேப்பரில் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் கால் நோகம் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகு பெயர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டக்குன்னு நம்ம என்ன யோசிப்போம், அப்போ கால் நோகம்னா நம்மளோட உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை பற்றி சொல்கிறாங்க, அது நேரடியான மீனிங். அப்போ டக்குன்னு சினையாகு பெயர் கூட நம்ம எடுத்துருவோம் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ எப்போவுமே நம்ம அப்ளை பண்ணிப்போம், கால் நோகம்னா அப்போ உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை சொல்கிறாங்க, அப்போ சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடக்கூடாது. இதில் கால்ன்றது இந்த காலை சொல்கிறாங்க, அறையில் பாதியை சொல்கிறாங்க. ஓகே, அப்போ கால் நோகம் என்றதில் கால் என்னும் எண்ணளவு பெயர் உடம்பில் அவ்வளவை கொண்ட உறுப்புக்கு ஆகி வந்தனால இது என்னாகு பெயர், எண்ணல் அளவை ஆகு பெயர். அப்போ கால் நோகும் அப்படின்றது என்னது, எண்ணல் அளவை ஆகு பெயர். எய்யாமையோட மீனிங் அறியாமை. அடுத்து எருள் அப்படின்றதோட மீனிங் என்னது, இதில் நிறைய புதுமையான வார்த்தைகள் இருக்குது, அதோட மீனிங்கெல்லாம் படித்து வச்சுக்கிறோங்க. எருள் அப்படின்னா என்ன அர்த்தம், வலிமை அப்படின்ற மீனிங்கில் வருதான். அடுத்து ஐயன்னு முறிச்சொல் அழகு, ஏற்கனவே பார்த்தோம். ஐமை அப்படின்ற ஒரு புதுமையான வார்த்தை பார்த்துருப்போம். ஐமை அப்படின்னாலும் அழகு அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்து ஐந்தாம் வேற்றுமை உருபு தெரியும். ஐந்தாம் வேற்றுமை உருபு என்ன அப்படின்றது, ஐ, ஆல், கு, இன், இன். ஓகே, இன் அது கண், இன்னுன்றது படிச்சிருப்போம். அது என்னென்ன பொருளில் வரும், நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. பாருங்களேன், மலையின், அடுத்து பாலின், சீர்காழியின், கல்வியின் உயர்ந்தவன். ஓகே, இது எல்லாத்துலேயும் இந்த இன்னுன்ற வந்திருக்கும். இன்னும் வரலாம், இல்லைனா இல்லும் கூட வரலாம். ஓகே,
அது என்ன பொருளில் வந்திருக்கு அப்படின்ற பாருங்க. மலையின் வீழருவி, மலையிலிருந்து நீங்கி வர்றது. பாலின் வெளிது கொக்கு, அப்போ பால் போன்ற அந்த கொக்கு 2 நேரத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. எல்லை, சீர்காழியின் வடக்கு. பாருங்களேன், எப்போவுமே இது ரொம்பவே முக்கியமானது. 5ஆம் வேற்றுமை உறுப்புகள்லேயே இந்த எல்லை பொருள் ரொம்பவே முக்கியமானது. சீர்காழியின் வடக்கு சிதம்பரம். ஓகே, இந்த மாதிரி எல்லையை குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா 5ஆம் வேற்றுமை உறுப்பு. அடுத்து கல்வியின் உயர்ந்தவன் கம்பன். ஏது, கல்வியின் உயர்ந்தவன் ஏது, யார் இப்படின்ற அந்த ஏதுன்ற பொருளில் வந்துச்சு, அதுக்கான ஆன்சர் வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமை உறுப்பில் தான் வரும். அடுத்து ஒரு குணந்தழுவிய உரிச்சொல். சால, உரு, தவ, நனி, கூ, களி இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான், மிகுதின்ற மீனிங்கில் வரும். அடுத்து ஒரு பொருள் பன்மொழி, அதாவது ஒரே பொருள் தான் ஆனால் பல மொழிகள் இருக்கும். மீனாலும் மேல்னு அர்த்தம், மிசைனாலும் மேல்னு அர்த்தம். உயர்ந்தோங்கு, உயர்ந்தனாலும் அதுவும் ஹைட்டு தான், ஓங்கு அதுவும் ஹைட்டு தான், ரெண்டுமே ஒரே மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே பொருள் தான், ஆனால் பல மொழிகள் பயன்படுத்தினால இது ஒரு பொருள் பன்மொழி. அடுத்து ஒருமை பன்மை மயக்கம். பாருங்களேன், ஒருமை பன்மை எப்போவுமே நம்ம ஒருமை பயன்படுத்தணும்னா அது சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கு வர்ற அந்த விகுதியும், அதாவது பகுதி வந்து ஒருமையாக பயன்படுத்தினா விகுதியும் நம்மளுக்கு ஒருமையாக தானே இருக்கணும். வெயில் எல்லாம், எல்லாம்னா என்னது, நம்மளுக்கு ப்ளூரல் பன்மை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வெயில் எல்லாம் மறைத்தது, அதுனா நம்மளுக்கு என்னது ஒருமை. ஏன்னா வந்தது சென்றது அது எல்லாமே என்னது அதுன்னு வந்து முடிஞ்சதுனாலே அது ஒருமையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ வெயில் எல்லாம் சொல்லிட்டு பன்மையை பயன்படுத்திட்டு மறைத்ததுன்ற ஒருமையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் என்னது ஒருமை பன்மை மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 கண்ணும் சிவந்தது. பாருங்களேன், 2 கண்ணுன்னு வந்துச்சு, 2 வந்துருச்சுனாலே ஒன்றுக்கு மேற்பட்ட போச்சுனாலே என்னது ப்ளூரல் பன்மை. ஓகே, பன்மையை கொடுத்துட்டு அதுன்ற ஒருமையை பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் என்னது பன்மை ஒருமை மயக்கம். ஓகே, அடுத்து ஓசை என்னும் குணத்தை உணர்த்தும் உரிச்சொற்கள். இதில் பாருங்களேன், முழக்கு, இரட்டு, ஒளி, களி, துவை, இசை இது எல்லாத்துக்குமே என்ன மீனிங், ஓசைன்ற மீனிங் இருக்கான். பிளிரு தெரியும், இறைச்சல். ஓகே, அடுத்து பாருங்கள் இறங்கு. ஓகே, அதுவுமே ஓசைன்ற மீனிங்கில் வருதான். அழுங்கு அதுவுமே ஓசைன்ற மீனிங்கில் வருதான். அடுத்து இயம்பல், இமிழ் கடல்னா என்னது ஒலிக்கும் கடல், ஓசையுடைய கடல். அடுத்து குளிர், இந்த நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இறங்கு, அழுங்கு, குளிர். அடுத்து அதிர்தல், இது ஓசைன்றது தெரியும். அடுத்து குறைத்தல், அதுலேயும் ஓசை வரும். கணை, அதுவுமே ஓசை வரும். அடுத்து பாருங்களேன், இந்த ஒரு நாளை குறித்து வச்சுருங்க. சிலைனாலும் ஓசைன்ற மீனிங்கில் வருமா. அடுத்து சும்மை, கம்பளை, அரவம் இது எல்லாமே ஓசைன்ற மீனிங்கில் வருமா. ஆர்ப்பு, ஆர்ப்பரிக்கும் கடல். சரியா, இதெல்லாம் தெரியும். நான் பொதுவாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை மட்டும் தனியாக நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கிறோம், மற்றது கூட நம்ம போட்டுடலாம். அடுத்து ஓரறிவு உயிர்க்குறி, அதாவது ஓரறிவு இருக்கு இல்லையா, இந்த ஓரறிவு நம்ம என்னன்னு சொல்லிட்டு படுத்துகிறோம். மொத்தம் 6 அறிவுகளில் ஓரறிவு இது வந்து தொல்காப்பியத்தில் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் வந்து ஓரறிவு எது சொல்லியிருப்பாங்கன்னா நெல்லும் புல்லும். அவங்களுக்கு பொதுவாகவே அந்த மரம் செடி கொடிகள் இது எல்லாமே ஓரறிவுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இந்த ஓரறிவு அதற்குரிய இளமை பெயர்கள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்களாம், பிள்ளை, குழவி, கன்று, போத்து இது எல்லாமே வந்து ஓரறிவுக்குரிய இளமை பெயர்களாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது முக்கியமானது. ஆனால் நெல்லும் புல்லுமாகிய 2 ஓரறிவு உயிர்களும் இளமை பெயர்களை பெறாவாம். அப்போ நெல்லுக்கும் புல்லுக்கும் என்ன பயன்படுத்த முடியாது, இளமை பெயர்கள் கிடையாது. அப்போ நெல்லோட இளமை பெயர் என்னன்னு கேட்டால் கிடையாது, புல்லுக்கு இளமை பெயர் என்னன்னு கேட்டால் கிடையாது. அது இளமையிலையும் சரி, அது வளர்ந்து முதிர்ந்த பின்னாடி அதற்கு ஒரே பெயர் தான் நெல், புல். ஓகேவா. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிகள். ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை, 42. 40 நெடில் எழுத்துக்கள் 40 நெடில் எழுத்துக்கள் 2 குறில் எழுத்துக்கள். என்னென்னது, நோ, து. ஓகே, இது தனியாக நம்ம ஒரு வீடியோ போட சொல்லும்போது அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை மட்டும் எடுத்து டீட்டெயில்டாக அது ரிலேட்டடாக உள்ள விஷயங்களை நம்ம அப்ளை பண்ணி நானே எக்ஸ்ட்ரா சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு அதை எல்லாம் புரிய வைக்கிறேன்.
இனி வரும் காலங்களில் வெறும் புத்தகத்தில் உள்ள விஷயத்த அப்படியே மக்கப் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. வேணால் எக்ஸாமில் வேணால் அப்பியர் ஆகிட்டு வேணால் வரலாம். அப்போது போட்டியாளர்கள் அந்த லட்சத்தில் ஒருத்தராக வேணால் இருக்கலாம். ஆனால் வெற்றியாளராக அந்த ஒரு பணி நியமன ஆணையம் வாங்குகிற அந்த ஒரு சாதனையாளராக மாறணும் அப்படின்னா நம்ம படித்த விஷயத்த அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம படித்த விஷயத்த ரீகால் பண்ணி பார்க்கணும். சும்மா ஒரு முறை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பார்த்துட்டு குறிப்பெடுத்துட்டு அப்படியே கடந்து போயிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் படித்த விஷயத்த நீங்கள் நேரம் செலவிட்டு உங்களோட முயற்சி எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க அது எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதை எத்தனை முறை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தில் தான் இருக்குது. வெறும் கடைசி நாட்கள் வரை படிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் அடுத்த ஒரு 30 நாட்களுக்குள்ளே உங்களோட ஸ்டடீஸ் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து அடிக்கடி வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் வந்து வெற்றிக்கு முதற்படியாக இருக்குன்னு என்னோட கருத்து. நம்ம வழக்கம் போல் ஏற்கனவே குரூப் 4க்கு படிச்சிருப்போம். பள்ளி பாட புத்தகங்கள் தான் நம்மளுக்கு மெயினானது. அதை படிச்சுக்கிறங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியது இப்போ நான் நடத்திட்டுருக்கிற அந்த இளங்குமரனார் தமிழ் வளம் இருக்கு இல்லையா, இளங்குமரனார் தமிழ் வளம் இந்த புக்கு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அடுத்து 2வது 1943-57களில் ஒரு 10th புக்கு இருக்குது. ஓகே, இந்த புக்கில் நிறைய விஷயம் புதுமையான விஷயங்கள் இருக்குது. இந்த புக்குமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே கொடுத்த வீடியோஸில். அடுத்து பார்த்தோன்னா தமிழை பிழையின்றி எழுதுவோம். ஓகே, இது தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இதுலேயுமே நிறைய புதுமையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கும் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமை தாண்டி அன்றாட வாழ்க்கையில் நம்ம எழுத்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்து மரபு தொடர் வரிசை, இதுவுமே டிவிஏனா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி, அதுவும் பார்க்கணும். அடுத்து பழமொழி 400 இதுவுமே தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பொதுவாகவே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸு எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமியில் கொடுத்த விஷயங்கள்லேருந்து தான் நம்மளுக்கு எடுத்து கேட்குறாங்க. அப்போ நம்ம படிக்கிற பாட புத்தகங்களோட இதில் இருக்கிற விஷயங்களையும் சேர்த்து வச்சு படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் ஒருவேளை புத்தகம் தாண்டி சில விஷயங்கள் வெளியில் வரும், கண்டிப்பாக வரும். அப்படி வந்தாலும் நம்மளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை அந்த ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் டாப்பராக வர முடியும். என்ன ரீசன்னா வழக்கம் போல் இதில் 100 தமிழ் இருக்குது. இந்த 100 தமிழில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து வெற்றியை தீர்மானிக்க போகுது. பொதுவாகவே லாமார்க் ஒரு விதி சொல்லுவார், தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை இந்த எக்ஸாமுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கிறணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொஸ்டின் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது அந்த மாதிரி கேட்குறாங்க, வெளியிலேருந்து நிறைய கேட்குறாங்க. அதெல்லாம் எதையும் யோசிக்காமல் சிலபஸை கையில் வச்சுட்டு சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம பள்ளி பாட புத்தகங்கள் அதை தாண்டி வெளியில் உள்ள சோர்ஸு இந்த நம்ம சொல்கிற காணொலியில் சொல்கிற அந்த ஒரு வீடியோக்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.